வெல்கம் டு விஏ ஷேடோஸ். நான் உங்கள் விஜய் பேசுகிறேன் மற்றும் சரவணன். இப்போ நம்ம பேச போகிற படம் குட் பேட் அக்லி. ஏகே அஜித் குமார் நடித்தது. த்ரிஷா, சிம்ரான், டினு ஆனந்த், உஷா உத்தப், பிரபு, சுனில், பிரசன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஷியாஜி ஷிண்டே, இந்த மாதிரி நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆதிக் ரவிச்சந்திரோட டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷ் இசையில் வந்திருக்கிற படம். படம் நல்லா வந்திருக்கு. இதில் வந்து பழைய படத்தோட சாயல் சிலதெல்லாம் கொஞ்சம் காட்டுவாங்க. பட் இருந்தாலும் அது ஹிட் படம், அஜித்தோட ஹிட் படத்தோட இதுதான் காட்டுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குது படம், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அவசியம் தியேட்டரில் பாருங்கள். அதுக்குண்டான கதைக்குள்ளே என்னன்றது இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஒரு தனி வேன், அவருக்குன்னு ஒரு தனி ரூல்ஸ். ரெட் டிராகன் கேங்ஸ்டர் குரூப்பை உருவாக்கின ஏகே என்னைக்கு ஃபேமிலி லைஃபுக்குள்ள போனாரோ இந்த கேங்ஸ்டர் லைஃபை விட்டு வெளியே வரணும்னு ஆசைப்பட்டாரு. ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல வந்திருக்கிற அந்த படம், அஜித்தோட படம், முழுக்க 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 ஏகேவை மட்டுமே நம்பி எடுத்திருக்கிற ஒரு படம் மாதிரி. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு குறைச்சலே இல்லை. அஜித்தோட ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய விருந்து. எல்லாருமே ஆஹா ஓஹோன்னு பாராட்டக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு பெரிய படம். படத்துல தினா, அதாவது பழைய படத்துல தினா, அதாவது ஏஆர் முருகதாஸ் வச்சு எடுத்த படம். அந்த படத்தோட ஸ்டைல் அதில் வருவார், அந்த ஸ்டைலில் வருவார். அதிலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி, பழைய கதையிலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி சொல்கிற விஷயங்கள்லாம் காட்டுற அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. படத்தில் சகலகலா வல்லவன் பாட்டு இளமை இதோ இதோ அந்த பாட்டு எல்லாருமே நாம் வந்து நியூ இயருக்கு தான் பாடி கேட்டிருப்போம். ஒரு ஃபைட் சீனுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை போட்டு அந்த பாட்டுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபைட்டை வடிவமைச்சு செஞ்சு அதை வந்து ரொம்ப அருமையாக இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும். அதே போல் சிம்ரனோட ஒரு பாட்டு இருக்குது கடைசியில் வரும்போது, நம்ம அர்ஜுன் தாஸ் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு, அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி பழைய பாட்டு எல்லாமே இதில் வச்சு சேர்த்து ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க படத்தில். அஜித்தோட எல்லா இடத்துலையும் பழைய படத்தோட ஸ்டைல் எல்லாமே சொல்லி அதை செய்யறதான்றது ரொம்ப நல்லா இருக்கு. சிம்ரன் வந்து ஒரு கெஸ்ட் ரோலாக வராங்க. ரம்யா எங்க இருக்க? அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க கேரக்டருடைய விஷயத்துல எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் படம் அஜித்தோட ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்து. ஜிவி பிரகாஷ்குமார் அவருடைய இசை படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு. அது ரொம்ப நல்லா இருக்கு படம். எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். நன்றி, வணக்கம். விஏ ஷேடோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.